தருமபுரி சந்தைப்பேட்டையில் உள்ள அரசு பள்ளியில் தாழ்த்தப்பட்டவர் என்பதால் பணிமாறுதல் பெற்று மீண்டும் பணியில் சேர்ந்த தனது வகுப்பு மாணவர்களை தலைமை ஆசிரியர் வெண்ணிலா என்பவர் அனுப்பவில்லை என ரோஜா என்ற பள்ளி ஆசிரியர் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து விசாரணை நடத்திய தொடக்க கல்வி அலுவலர் தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்து மாணவர்களை வகுப்பறைக்கு அனுப்பி வைத்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் தாலுகாவில் இருந்து தனியாக பிரிக்கப்பட்ட காடையம்பட்டி தாலுகாவில் வட்டாட்சியர் மட்டுமே நியமிக்கப்பட்டுள்ளார். துணை வட்டாட்சியர்கள், வட்ட வழங்கல் அலுவலர் மற்றும் ஊழியர்கள் யாரும் நியமிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் காடையாம்பட்டி தாலுகாவிற்கு உட்பட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் வருவாய் சான்றிதழ்களை விரைவாக பெற முடியாமல் அவதிப்படுகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே உள்ள மீன்பனைக்காடு பகுதியைச் சேர்ந்த அறிவழகன் என்பவருக்கு யமுனா என்ற பெண்ணுடன் 5 மாதங்களுக்கு முன் திருமணம் நடந்தது. இந்நிலையில் விஷம் குடித்து மர்மமான முறையில் யமுனா உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் திரண்டு வந்து அறிவழகன் வீட்டை அடித்து நொறுக்கி தீ வைத்தனர். யமுனா மரணம் குறித்து கோட்டாட்சியர் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தஞ்சை பெரிய கோவிலில் ஆஷட நவராத்திரியை முன்னிட்டு வராகி அம்மனுக்கு 4ஆம் தேதி முதல் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மக்கள் நலன் வேண்டியும் உலக நன்மைக்காகவும் 50க்கும் மேற்பட்ட நாதஸ்வர தவில் இசைக்கலைஞர்கள் பங்கேற்ற நாத சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆஷாட நவராத்திரி விழா 14ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே பிராமணவயல் புலிக்குட்டி ஐயனார் கோவில் குதிரை எடுப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் 50க்கும் அதிகமான ஐயனார் குதிரை காளை சிலைகள் ஊர்வலமாக எடுக்க செல்லப்பட்டன. கோவிலில் சுவாமிக்கு கண் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.